ஹலோ விவர்ஸ், இன்றைக்கி நம்மளுடைய ஹெல்த் டிப்ஸில் பார்த்தீங்கன்னா மனிதனுக்கு எளிதில் கிடைக்கக்கூடிய இயற்கை அளித்த ஓர் மருத்துவ குணமிக்க ஓர் உணவுப் பொருள் தான் நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காயானது ஆயுர்வேத மருத்துவத்தில் பல பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா குணப்படுத்தக்கூடியது. ஸோ இந்த நெல்லிக்காயானது பார்த்திங்கன்னா உங்களுக்கு எந்த ஒரு உடல்நல பிரச்சனையும் இல்லாமல் உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று நினைத்தால் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் காலையில் எழுந்ததுமே பார்த்திங்கன்னா ஒரு டம்ளர் குடித்து வாங்க. இப்படி நீங்கள் குடிச்சு வரும் பொழுது இன்றைய தலைமுறையினர் அதிகம் அவஸ்தைப்படக்கூடிய பல பிரச்சனைகளை பார்த்திங்கன்னா இதன் மூலமாக தடுக்கலாம். சரி, இப்பொழுது வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பதனால பெறக்கூடிய நன்மைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து இப்போ தெரிஞ்சுக்கலாங்க. நெல்லிக்காய் உடலில் புரோட்டீன்களினுடைய அளவை பார்த்திங்கன்னா அதிகரித்து கொழுப்புகளை குறைத்து உடல் பருமனை தடுக்கும். எனவே உங்களுக்கு உடல் எடையை குறைக்கக்கூடிய எண்ணங்கள் இருந்தால் தினமும் காலையில் வெறும் வயிற்றில் ஒரு டம்ளர் நெல்லிக்காய் ஜூஸை குடித்து வாங்க. அதே போல் எலும்புக்கு ஆரோக்கியமானது எலும்பு உறிஞ்சிகள் ஒரு வகையான செல்கள் இலை எலும்புகளை பார்த்திங்கன்னா எளிதில் உடைய செய்யும். அதனால் நெல்லிக்காய் ஜூஸை தினமும் பருகினால் இந்த செல்களினுடைய அளவு குறைந்து எலும்புகளினுடைய ஆரோக்கியங்களும் பார்த்திங்கன்னா மேம்படும். நெல்லிக்காயில் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் அதிகம் உள்ளது. முக்கியமாக இதில் சூப்பராக்சைட் டிஸ்மோடஸ் என்னக்கூடிய உட்பொருளானது உள்ளது. இது பீரியாடிக்களிடமிருந்து பாதுகாப்பளித்து புற்றுநோயில் இருந்து நம்மை தடுக்கும். எனவே புற்றுநோய் வராமல் இருக்க வேண்டுமானால் நெல்லிக்காய் ஜூஸை நீங்கள் குடித்து வரலாம். நெல்லிக்காயில் விட்டமின் சி அதிகம் உள்ளது. இது உடலை குளிர்ச்சியுடன் வைத்துக்கொள்ளும். குறிப்பாக கோடையில் காலத்தில் பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பது உடல் சூட்டை தணிக்கும். இப்படி தினமும் நெல்லிக்காய் ஜூஸில் தேன் மற்றும் சிறிது மஞ்சள் தூள் சேர்த்து கலந்து குடித்தால் நீரிழிவை கட்டுப்பாட்டுடன் பார்த்திங்கன்னா வைத்து கொள்ளலாங்க. ஸோ நீரிழிவு நோயாளிகள் பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடிப்பது ரொம்ப சிறந்தது. ஸோ அதில் பார்த்திங்கன்னா மேலே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா தேனும் சிறிதளவு மஞ்சளும் கலந்து குடிச்சிட்டு வரும் பொழுது உங்களுக்கு பார்த்திங்கன்னா சர்க்கரையினுடைய அளவானது கட்டுக்குள் இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா கண் பார்வையானது மேம்படுங்க. அதனால் நெல்லிக்காய் ஜூஸ் மிகவும் உதவியாக இருக்கும். மேலுமே நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா கண்புரை, கண் எரிச்சல், கண் அரிப்பு, கண் சிவத்தல் போன்றவற்றையும் தடுக்கும். நெல்லிக்காய் ஜூஸ் பார்த்திங்கன்னா இரைப்பை கோளாறுகள், அமில குறைநிலை, அதேபோல் வயிற்றுப்போக்கு, சீதபேதி, வயிற்றுப்புண் மற்றும் அசிடிட்டி போன்றவற்றை பார்த்திங்கன்னா குணப்படுத்தும். முக்கியமாக கல்லீரலை ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ளும். நெல்லிக்காய் ஜூஸ் இதய தசைகளை வலிமையாக்கி அதிக அளவிலான இரத்தத்தை உடல் முழுவதும் அழுத்த உதவி செய்யும். அதேபோல் பல இதய நோய்கள் வராமலும் தடுக்கும். நெல்லிக்காயானது தூக்கமின்மையை போக்குங்க. அதிலும் நெல்லிக்காய் ஜூஸுடன் ஜாதிக்காய் பொடி சேர்த்து கலந்து குடித்தால் இரவில் நல்ல ஒரு நிம்மதியான தூக்கத்தையும் நீங்கள் பெறலாம். நெல்லிக்காய் ஜூஸை தினமும் பருகினால் அது வாய் துர்நாற்றத்தை தடுத்து பற்களை பார்த்திங்கன்னா வலிமையடை செய்யுங்க. மேலுமே வாயில் புண் இருந்தாலும் அதனை நெல்லிக்காய் ஜூஸ் குணமாக்கும். இந்த நெல்லிக்காய் ஜூஸ் ஆனது நாள்பட்ட மலச்சிக்கல் இருந்தால் நெல்லிக்காய் ஜூஸ் பருகி வரும் பொழுது, மேலும் உங்களுக்கு நெல்லிக்காய் ஜூஸ் ஆனது பார்த்திங்கன்னா பைல்ஸ் பிரச்சனை உள்ளவர்களுக்கு மிகவும் நல்லது. நெல்லிக்காய் உடலில் உள்ள டாக்ஸின்களை முழுமையாக வெளியேற்றி உடலையும் இரத்தத்தையும் சுத்தம் செய்யும். மேலுமே நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தால் இரத்த அணுக்களினுடைய அளவானது பார்த்திங்கன்னா அதிகரிக்குங்க. நெல்லிக்காய் சாற்றில் தேன் சேர்த்து தினமும் 2 முறை குடித்து வந்தால் மூச்சுக்குழாய் அலர்ஜி மற்றும் ஆஸ்துமாவில் இருந்து நிவாரணங்களானது உங்களுக்கு கிடைக்குங்க. மேலுமே நாள்பட்ட இருமல், காசநோய் போன்றவற்றையும் மெதுவாக பார்த்திங்கன்னா குணமடைந்து வரும். நெல்லிக்காயில் நோய் எதிர்ப்பு அலர்ஜி பொருளானது உள்ளது. அதனால் இந்த ஜூஸை தினமும் பருகி வருவதன் மூலம் மூட்டுகளில் உள்ள அலர்ஜி மற்றும் வீக்கங்களானது குறைந்து ஆர்த்ரைட்டிஸ் பிரச்சனையும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு குறையுங்க. முக்கியமாக நெல்லிக்காய் ஜூஸை தினமும் குடித்து வரும் பொழுது அதில் உள்ள விட்டமின் சி சரும செல்களுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பை வழங்கி ஆரோக்கியமாக பார்த்திங்கன்னா வைத்துக்கொள்ளுங்க. சரும செல்கள் ஆரோக்கியமாக இருந்தால் சருமமானது அழகாக பார்த்திங்கன்னா காணப்படும். நம்மளுடைய உடலில் முக்கியமான செயல்பாடுகள் அனைத்தையுமே செய்வது கல்லீரல் தான். குறிப்பாக பார்த்திங்கன்னா ரத்தத்தில் சேரக்கூடிய நச்சு மற்றும் கழிவுகளை வடிகட்டி வெளியேற்றி உடலை சுத்தமாக வைத்துக்கொள்ளக்கூடிய வேலையை கல்லீரலானது பார்த்திங்கன்னா செய்கிறது. அதோடு நம்மளுடைய உணவுகளில் உள்ள வைட்டமின்கள், மினரல்கள், தாதுக்கள் ஆகியவற்றை சேமித்து உடலுக்கு தேவையான ஆற்றலை வழங்குவதும் கல்லீரல் தான். ஸோ இந்த கல்லீரலினுடைய வேலைகள் என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா நம்மளுடைய உடலுக்கு அதிகமாக தேவைப்படக்கூடிய ஊட்டச்சத்து என்றால் அது புரதம் தான். இந்த புரதத்தை நம்மளுடைய
நம்மளுடைய உணவுகளில் இருந்து மட்டும் நம்மளால் வந்து பார்த்திங்கன்னா பெற முடியாதுங்க. அதனால் கல்லீரல் வந்து பார்த்திங்கன்னா சில வகை புரதங்களை உற்பத்தி செய்யக்கூடிய அதோடு வந்து பார்த்திங்கன்னா உடலினுடைய செரிமானத்திற்கு தேவையான என்சைம் மற்றும் பித்த நீரையும் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரல் உற்பத்தி செய்கிறது. அதோட கழிவுகளையும் வந்து பார்த்திங்கன்னா சுத்திகரித்து வெளியேற்றுவதனால் கல்லீரல்களுக்குள் வந்து பார்த்திங்கன்னா சில வகை கழிவுகளானது தேங்கி கொண்டு தான் இருக்கும். அவற்றை முறையாக வந்து பார்த்திங்கன்னா வெளியேற்றி சுத்தமாக டீடாக்ஸ் செய்து வைத்துக்கொள்ள வேண்டியது வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியம். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா கல்லீரலினுடைய சுத்தங்கள் எப்படி செய்யணும் அப்படின்னா, உடலை சுத்தம் செய்வதற்கு மாத்திரை மருந்துகள் எடுப்பது போல் கல்லீரலை சுத்தம் செய்ய தனியே மருந்துகள் அல்லது சிகிச்சை எதுவும் தேவையில்லை. ஆயுர்வேதத்தில் கல்லீரலை சுத்தம் செய்ய சில மூலிகைகள் வந்து பார்த்திங்கன்னா பயன்படுத்துகின்றார்கள். அதனை அடுத்து நம்மளுடைய உணவுகள் சிலவற்றினுடைய மூலமாக கல்லீரலை வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் செய்யலாம். இந்த 2 வழிகளிலுமே கல்லீரலை வந்து பார்த்திங்கன்னா சுத்தம் செய்யும் அற்புத காயக்கல்ப மருந்தாக நெல்லிக்காயை வந்து பார்த்திங்கன்னா நம்ம சொல்லலாங்க. இந்த நெல்லிக்காய் ஜூஸை ஒரு நாளைக்கு 100லிருந்து 150 மில்லி வரை வந்து பார்த்திங்கன்னா வெறும் வயிற்றில் நம்ம வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கொள்ளலாம். அதே போல் வந்து பார்த்திங்கன்னா இந்த நெல்லிக்காய் ஜூஸில் வந்து சர்க்கரையை சேர்க்கக்கூடாது. தேவைப்பட்டால் ஒரு சிட்டிகை சீரகம், ஒரு சிட்டிகை உப்பு சேர்த்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக 1 மாதம் வரை குடிக்கலாம். பின்பு 10 நாட்கள் இடைவெளி விட்டு மீண்டும் குடிக்கலாங்க. ஃப்ரெஷ்ஷான நெல்லிக்காய் தினமும் கிடைக்காதவர்கள் நெல்லிக்காய் பொடியை 3 கிராமில் இருந்து 5 கிராம் வரை வந்து பார்த்திங்கன்னா எடுத்து வெதுவெதுப்பான நீரில் கலந்து குடிக்கலாம். கல்லீரலில் ஏதேனும் பிரச்சனைகள் இருந்தால், குறிப்பாக வயிற்றினுடைய மேல் வலது பக்கத்தில் வலி, மஞ்சள் நிறத்தில் சிறுநீர் வெளியேற்றுவது, உடலானது வந்து பார்த்திங்கன்னா மஞ்சள் நிறமாக மாறுவது போன்ற அறிகுறிகள் இருப்பவர்கள் கட்டாயம் நெல்லிக்காய் சாறுடன் கடுகு ரோகிணி பொடியை சேர்ப்பது நல்லது. இந்த 2ம் சேரும்போது ஒன்றினுடைய ஆற்றலை மற்றொன்று தூண்டும். இதனால் மிக சிறந்த பலன்களும் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுடைய கல்லீரல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டுமென்றால் கட்டாயம் உங்களுடைய உணவு முறையை ஆரோக்கியமானதாக மாற்ற வேண்டும். நிறைய பழங்கள், காய்கறிகள், முழு தானியங்கள் மற்றும் ஆரோக்கியமான கொழுப்பு அமிலங்கள் அடங்கிய உணவு முறையை பின்பற்றணுங்க. உடல் பருமனாக இருந்தால் முதலில் அதை குறைக்க வேண்டும் என நினைச்சிங்க அப்படின்னா அதிக எடை கல்லீரலில் அழுத்தத்தை ஏற்படுத்தும். ஸோ அதனால் வந்து பார்த்திங்கன்னா மது அருந்துதல், புகைப்பழக்கத்தை தவிர்க்க வேண்டும். தினசரி உடற்பயிற்சி கல்லீரலுக்கு மட்டுமல்லாமல் ஒட்டுமொத்த உடல் ஆரோக்கியத்திற்கும் வந்து பார்த்திங்கன்னா மிக அவசியமானது. இப்படி தினமும் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் சாறு குடித்து வந்தால் அது உங்களுடைய உடல் அமைப்பில் உள்ள நச்சுத்தன்மையை நீக்குங்க. நெல்லிக்காய் சாற்றில் தண்ணீர்வானது வந்து பார்த்திங்கன்னா நிறைய உள்ளது. இது அதிக சிறுநீர் உற்பத்திக்கு வந்து பார்த்திங்கன்னா உதவும். அதிகப்படியான சிறுநீர் ஓட்டம் உடலில் இருந்து தீங்கு விளைவிக்கும் நச்சுக்களை அகற்றவும் சிறுநீரக கற்களை அகற்றவும் வந்து பார்த்திங்கன்னா உதவுதுங்க. மேலுமே நெல்லிக்காய் சாறு சிறுநீர் தொற்றையும் வந்து பார்த்திங்கன்னா தடுக்கும். காலையில் வெறும் வயிற்றில் நெல்லிக்காய் ஜூஸ் குடித்தால் நாள் முழுவதுமே அதிக ஊட்டச்சத்தும் ஆற்றலும் நமக்கு கிடைக்குங்க. நெல்லிக்காய் ஜூஸை ஒரு எனர்ஜி பூஸ்டர் அல்லது எனர்ஜி ட்ரிங்க்ஸாக வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் எடுத்துக்கலாம். ஸோ நம்மளுடைய உடலுக்கு வந்து பார்த்திங்கன்னா நெல்லிக்காய் ஜூஸானது ரொம்ப அவசியமாகிறது. இதன்படி வந்து பார்த்திங்கன்னா 100 மில்லியிலிருந்து 150 மில்லி வரை வந்து பார்த்திங்கன்னா நாள்தோறும் நீங்கள் குடித்து வரும் பொழுது உங்களுடைய உடல் ஆரோக்கியங்களானது மேம்படுங்க. இந்த தகவலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் நோட்டிஃபிகேஷனில் போடுங்க. மேலும் இது போன்ற பல சுவாரஸ்யமான புதிய தகவலுடன் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ.